சென்னையில் பிரதான சாலைகளில் ஒன்றான வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் சாமுவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். சென்னையின் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் ஐரோடில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோமானால் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதாவது அதிகாரிகள் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஏனென்றால் இந்த பணிகளால் இந்த ஓர் வழி சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலை மிகுந்த குறுகிய சாலையாக காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாக வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ஏனென்றால் இந்த பணிகள் கடந்த ஒரு மாதத்துக்கு மீது நோண்டப்பட்டு சரிவர மூடப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார். நம்ம ஒருத்தர் இணைந்திருக்காரோட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த பணிகள் எவ்வளோ நாளாக நடந்துட்டு வருது சார்? ஒரு மாதம் நடக்குது சார். ஒரு மாதம் நடக்குது. இது வந்து ஹைட்டாக இருக்குது. மற்ற அந்த பக்கம்லாம் இறக்கி இருக்குது, இந்த பக்கம் ஹைட்டாக இருக்குது. அப்போ ஏறுறது என்ன மாதிரி வயசானவங்கெல்லாம் வந்து ஏறுறது கஷ்டமாக இருக்குது. டிராஃபிக் வள்ளுவர் கோட்டத்தை இந்த பக்கம் தான் திருப்பி விடுறதால இது நெரிசல் ஆகிடுது. இது ஒன் வே இருந்தது, இப்போ 2 வேக்கு பதிலாக 1 வே ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாத்திரம் இல்லை, ரோட்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி தேங்கி நிற்கிது. முன்னைக்கு போயெல்லாம் பரவாயில்ல, ஆனால் இன்னும் கூட இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணாதான் சரி பண்ணுவாங்க. நிறைய கடைகளானது இந்த பகுதியில் செயல்பட்டு வருகிறது. வியாபார ஸ்தலமாக இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகளானது நோண்டப்பட்டிருக்கக்கூடியதால் இங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் உரிய நேரத்திற்கு இந்த பகுதியில் வர முடியவில்லை. அதே மட்டும் பெருமளவு சிரமத்துக்குள்ளாக வாடிக்கையாளர்கள் சந்திப்பதாகவும் வாடிக்கையாளர்களும் தெரிவிக்க கேட்டிருந்தோம். ஏனென்றால் இந்த குழிகளானது நோண்டப்பட்டு உடனடியாக உரிய நேரத்தில் இது மூடப்பட்டால் இந்த விபத்துகளானது தவிர்க்கப்படலாம் எனவும் அதாவது பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் அறுந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த ஒயர்களாலும் பல வாகனங்களில் சிக்கி இது விபத்தையானது ஏற்படுத்தி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் இந்த மழை போன்ற நேரங்களில் இந்த சாலை ஓரங்களில் கடக்கக்கூடியவர்கள் மிகுந்த அச்சத்துடனே இந்த பகுதியை கடந்து வருவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். இதனால் இந்த சாலை முழுக்க நம்ம பார்த்தோம்னால் இது போல பேரிகார்டுகளானது சாலை ஓரங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேரிகார்டுகள் மூலமாக அதாவது வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இதில் தட்டி விபத்துக்குள் ஏற்படக்கூடிய நிலையானது ஏற்படுகிறது. ஆங்காங்கே இங்கே பேரிகார்டுகளானது அமைக்கப்பட்டு இது மீது ஒரு பச்சை வேலியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது அடிப்புறம் பார்த்தோம்னால் கேபிள்கள் முறையான கேபிள்கானது பராமரிப்பு இல்லாத காரணத்தால் சாலை ஓரங்களில் நடந்து செல்பவர்களின் கால்களில் சிக்கி விபத்து ஏற்படுத்தக்கூடிய நிலையானதும் இந்த சாலைகளில் காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கடை இருக்கிறது, அங்கே பார்க்கலாம். இங்கே நோ பார்க்கிங் போர்டானது காவல்துறை சார்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த நோ பார்க்கிங் போர்டு கூட மக்களுக்கு தெரியக்கூடிய அளவில் இல்லாமல் சாலையில் விழுந்து காணப்படுகிறது. ஏனென்றால் இதே போக்கு தான் இந்த நெடுஞ்சாலை முழுவதுமாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் ஒருபுறம் மெட்ரோ பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த மெட்ரோ பணிகள் மூலமாக இந்த சாலை வந்து ஒரு வழி சாலையாக அதாவது ஒரு வழி சாலையாக பயன்பட்டு வருகிறது. வள்ளுவர் கோட்டத்திலிருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை செல்ல வேண்டும் என்றால் பிரதான சாலையாக இந்த கல்லூரி சாலை இணைக்கக்கூடிய சாலை மற்றும் அதே போல் எழும்பூரிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை இணைக்கக்கூடிய சாலையாக இந்த ஒரு சாலை தான் காணப்படுகிறது. நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலை வழியாக பயணிக்கிறது. இந்த நிலையில் இந்த சாலை ஓரங்களில் பயணிக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த வேதனை அடைவதாகவும் அவர்கள் நம்மிடம் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். ஏனென்றால் இந்த பாதையானது முக்கிய வாய்ந்த ஒரு வழியாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒரு புறம் மெட்ரோ பணிகள் நடைபெற்றிருக்கிறது, ஒரு புறம் பாதாள சாக்கடை திட்ட பணிகளானது நடைபெற்று வருகிறது. இதில் முறையான அதாவது பராமரிப்பானது இல்லை என்றும், ஏனென்றால் நோண்டப்பட்டிருக்கக்கூடிய குழிகளில் மழைநீர் தேங்கி இங்கு நோய் தொற்று பரவும் அபாயமானது ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏராளமான கேபிள் ஒயர்கள் இந்த குழிகளில் அருகாமை விழுந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த கம்பங்களில் நாம் பார்க்கலாம். ஏனென்றால் பயன்பாடற்று இருக்கக்கூடிய இந்த கேபிள்கள் அறுந்து தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த பயன்பாடற்று இருக்கக்கூடிய இந்த ஒயர்களை அகற்ற வேண்டும். மாநகராட்சி இந்த விபத்துகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும், அது மட்டுமல்லாமல் இங்கே ஒருபுறம் இந்த நடைபாதை ஆக்கிரமிப்பானது இந்த பகுதியில் பெரும்பாலான தனியார் கடை உரிமையாளர்கள் இந்த நடைபாதை ஆக்கிரமிப்பானது செய்து வருகின்றனர். எனவே மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், அதே போல மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக இது பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிலையை சீரமைத்து தர வேண்டும் என்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் சாமுவேல், நியூஸ் 7 தமிழ், சென்னை.